السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي هدانا لهذا نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمد عبده ورسوله. قال الله تبارك وتعالى في محكم تنزيل وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كونوا قوامين بالقسط صدق الله العلي العظيم وصدق رسول النبي الكريم ونحن على ذلك من الشاكرين والشاهدين والحمد لله رب العالمين. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني ويفقهوا قولي ربي زدني علما وارزقني فهما. اللهم صل على سيدنا محمد طب القلوب دوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وبارك وسلم عليه. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனுடைய சலாத்தும் சலாமும் கருணையும் ஈடேற்றமும் நமது நாயகம் நற்குணத்தின் தாயகம் நபிகளங்கள பெருமானார் ரசூலே அக்ரம் தாஜிதாரே மதீனா சர்வரே காயினார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய தோழர்கள் சஹாபாக்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் ஷுஹதாக்கள் அவுலியாக்கள் குறிப்பாக மூமின்களான முஸ்லிம்களான நம் அனைவர் மீதும் இன்றும் இனி என்றும் நின்று நிலவட்டுமாக. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பரிபூர்ணத்துவம் அமைய பெற்ற இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் மனிதர்கள் தன்னுடைய வாழ்வியல் சட்டங்களில் ஷரியத்தினுடைய கடமைகளில் இன்ன பிற கொடுக்கல் வாங்கலில் தன்னோடு பிறரோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹும் ரசூலும் நமக்கு அருள்முறை குர்ஆனின் மூலமாகவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை நெறிமுறைகள் மூலமாகவும் போதித்து வந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் மனிதர்களுடைய குணாதிசயங்களில் எடுத்து நடக்க வேண்டியவை, விட்டு விலக வேண்டியவை, அப்படிப்பட்ட ஏராளமான பண்புகளை பற்றி அல்லாஹும் ரசூலும் பேசுவார்கள். அதிலே ஒன்று, மனிதர்கள் எல்லா நிலையிலும் நீதத்தோடு நடந்து கொள்ள வேண்டும், நேர்மையை கடைபிடிக்க வேண்டும். ஒருவருக்கு ஒன்று இன்னொருக்கு ஒன்று என்று பாரபட்சம் பார்க்க கூடாது என்று அல்லாஹ் சொல்லுவான். இன்றைக்கு உலகம் அனைத்திலும் சர்வதேச அளவிலும் சரி அல்லது நம்முடைய தேசிய அளவிலும் மாநில அளவிலும் வீதிகளுக்கும் வீடுகளுக்கும் உண்டான நிலைமைகளிலும் பிரச்சனைகள் அதிகமாவதற்கு காரணமே மனிதர்களை பார்த்து அவர்களுக்கு தகுந்தாற்போன்று நடந்து கொள்வது. மார்க்கம் என்ன சொல்லுகிறது? நீங்கள் நடந்து கொள்கிற முறையை சரியாக பயன்படுத்துங்க. நம்ம இஸ்லாமிய வாழ்க்கையை பத்தி சொல்லுவாங்க, ரோட்டு வாழ்க்கை தண்டவாள வாழ்க்கை ரெண்டு இருக்கு. நம்ம பயணங்கள்ல சாலை பயணம்னு ஒண்ணு இருக்கு, தண்டவாளத்துல போற இருப்பு பயணம், அதாவது ரயில் போகக்கூடிய தண்டவாள பயணம் இருக்கு. இதுல சாலை பயணம் இருக்கிறதே, அதுல ஏதாவது இடைஞ்சலோ அல்லது மேடு பள்ளங்களோ தடைகளோ வந்தால் மாற்று பாதையை தேர்ந்தெடுத்து போகலாம். இப்ப இந்த ரோட்ல போய்கிட்டு இருக்கோம், இதுல ஏதாவது போக முடியாத அளவுக்கு பள்ளம் தோண்டப்பட்டிருக்கிறது அல்லது மனிதர்கள் ஏதாவது தடை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் என்றால் அந்த சாலையை விட்டு விட்டு வேற சாலையில் என்ன செய்யறது, போறதுக்கு நமக்கு வழிவகை இருக்கிறது. இதே ரயில்ல போய்கிட்டு இருக்கோம், டிராக்ல இருப்பு பாதையில போய்கிட்டு இருக்கோம், அப்ப அங்க தடை இருக்கிறது என்றால் மாற்றுப்பாதையை தேர்ந்தெடுக்க முடியாது. எத்தனை மணி நேரமானாலும், ஏன் எவ்வளவு நாள் ஆனாலும் அந்த தடை விலகிய பிறகுதான் நாம் அந்த பாதையில் போக முடியும். இந்த ரெண்டையும் ஒப்பிட்டு சொல்றாங்க, இஸ்லாமிய பாதை என்பது சாலை போக்குவரத்து அல்ல, இஸ்லாமிய பாதை என்பது இருப்பு பாதை பயணம்.
இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், அல்லாஹ்ட்ட நம்ம கேட்கிறோம், நேரான பாதை எனக்கு காட்டுவாயாகன்னு சொல்லி. நேரான பாதையை காட்டுவாயாகன்னு அல்லாஹ்ட்ட சொல்லிவிட்டு குறுக்கு பாதையில போனா அல்லாஹ் ஏத்துக்குருவானா? குறுக்கு பாதையில போனா அல்லாஹ் ஏத்துக்குருவானா? ஒரு ஊர்ல ஹாஜியார் எல்லா வக்துக்கும் தொழுதுகிட்டு இருந்தார். ஒரு ஊர்ல ஹாஜியார் எல்லா வக்தும் தொழுதுகிட்டே இருந்தார். ராத்திரி என்ன பண்ணார், பக்கத்து வீட்டுல வக்கீல இழுத்து தான் வீட்டு மாட்டுக்கு போட்டார். அதை பார்த்துட்டு ஒருத்தர் கேட்டாராம், என்னங்க நீங்க எல்லா வக்தும் தொழுவுறீங்க, எல்லா வக்தும் தொழுவுறீங்க, ஆனா ராத்திரி ஆனாக்க இந்த வேலை பாக்குறீங்களேன்னு சொல்லி, ராத்திரி ஆனா இந்த வேலை பாக்குறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவர் சொன்னாராம், அட அறிவு கெட்டவனே, நான் எல்லா வக்தும் தொழுகிறது இருக்கே அது யாருக்காக? அல்லாஹ்வுக்காக தொழுகிறேன். வைக்க எடுக்கிறது இருக்கே அது மாட்டுக்கு, மாட்டுக்கு நான் வைக்க களை வாங்குறது அல்லாஹ்வுக்காக தெரிய போகுது அப்படின்னு சொன்னார் அந்த அறிவாளி. இப்படி நம்முடைய நடவடிக்கைகளும் அப்படித்தான் இருக்கிறது. வெளிரங்கமாக இவர் நல்லவர், இவர் பள்ளிவாசலுடைய தொடர்பிலே இருக்கிறார், இவர் தொழக்கூடியவர் என்கிற பார்வையிலே ஒரு லேபிளை ஏற்படுத்தி வச்சுட்டு அந்தரங்கமாக நாம் செய்யக்கூடிய தவறுகளா அல்லாஹ்வுக்கு தெரிய போகிறது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், வயஅலமு மா ஃபிஸ் சுதூர், உங்களுடைய உள்ளங்களுக்குள்ளே உதிக்கிற உதிப்பு அல்லாஹ்வுக்கு தெரியும். உள்ளத்துக்குள்ள உதிக்கிற நினைப்பு இருக்கு இல்லையா, அதையும் அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கான்னு அல்லாஹ் சொல்றான். கண் ஜாட காட்டுறது, ஒருத்தர் போய்கிட்டு இருக்கிறாரு, அவர் போகும்போது என்ன செய்யறது, உதட்ட பிதுக்கிறது அப்படின்னு பிதுக்கி காட்டுறது, இதெல்லாம் அல்லாஹ் பதிவு செய்யறான். இதெல்லாம் என்ன செய்யறான், கண் சாடை காட்டுவதும் உதட்டை பிதுக்குவதையும் அல்லாஹ் பதிவு செய்யறான். நான் என்ன பேசினேன், அவரை பத்தி நான் ஒண்ணுமே பேசலையேன்னு மறுமையில போய் நம்ம சொல்லுவோம். அல்லாஹ் சொல்லுவான், நீ வாய் திறந்து வாய் எதுவும் பேசல, ஆனா அவன் போகும்போது இன்னும் ஒரு ஆள்கிட்ட கண்ணு காட்டின, என்ன கண்ணை காட்டின, இவன் போறான் பாத்துக்க, இதுக்கு 1000 பதிவு அல்லாஹ் பதிவு செய்யறான். இந்த கண்ணை காட்டுறதுக்கு என்ன செய்யறான், 1000 பதிவு மலக்குமார்களை விட்டு பதிவு செய்கிறான். இன்னார் மனிதன் இன்னார், இவர் போகின்ற பொழுது கண் சாடை காட்டினார், உதட்டை பிதுக்கினார், கையை காட்டினார் சொல்லி பதிவு செஞ்சு நாளைக்கு விசாரிப்பான். அப்ப நம்முடைய நடவடிக்கைகளில் பெரும்பாலும் நாம் நடந்து கொள்வது, நாம் நினைத்துக் கொள்வது என்னன்னு சொன்னா, முஸ்லிமானவங்க நிறைய பேருடைய எண்ணம், திருடுனா அல்லாஹ்விட்ட குற்றம், அதே மாதிரி கல்லு சாராயம் குடிச்சா அல்லாஹ் தண்டிப்பான், விபச்சாரம் செஞ்சா அல்லாஹ் தண்டிப்பான், இந்த மாதிரி பெரிய பெரிய பாவங்கள் செஞ்சாதான் அல்லாஹ் கேட்பான், சின்ன சின்ன பாவத்தை எல்லாம் அல்லாஹ் விட்டுருவான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். பாவங்களை பொறுத்தவரை அல்லாஹ்விடத்துல எல்லாத்துக்கும் கணக்கு இருக்கு. பாவங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் கணக்கு இருக்கு. சின்ன சின்ன விஷயங்களை கூட அல்லாஹ் பதிவு செய்கிறான். மறுமையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, சில கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் உங்களுடைய பாதம் நகராதுங்கிறான். ஒரு அடி நகர முடியாது, ஒரு அடி நடக்க முடியாது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அப்ப அந்த அளவிற்கு நாளை மறுமையில் விசாரணையில் அல்லாஹு தஆலா மிக தெளிவாக நேர்மையாக நீதமாக குர்ஆன்ல பல இடத்துல சொல்லுவான், லா துலமுல் யௌம், இன்றைய தினம் நீங்கள் அநீதி இழைக்கப்பட மாட்டீர்கள். உலகத்துல நாம பார்க்கலாம், சில இடத்துல சில பேருடைய பொருளை அநியாயமா அபகரிச்சுட்டு திறமையா பேசி சமாளிச்சிருவாங்க. திறமையா பேசி, அது உனக்கு சேர்ந்தது இல்லப்பா, அது சட்டப்படி எனக்கு தான் தேவை, 2 சாட்சி இருக்கு கேட்டுக்கிறியா, சாட்சியை ரெடி பண்ணிடுவான், காசு கொடுத்து சாட்சியை நெஞ்சிருவான், காசு கொடுத்து ரெடி பண்ணி உலகத்துல சாமர்த்தியத்தால திறமையால பிறரிடம் அபகரிக்கப்பட்ட சொத்துக்கள் நாளை மறுமையில் விசாரணைக்கு வரும். அது வயலா இருந்தாலும் சரி, நடந்து போகிற 2 அடி வரப்பாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்ட்ட பதில் சொல்றோம். எந்த அளவுக்கு சொன்னா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் நாளைக்கு கியாமத்துல எந்த அளவுக்கு நீதி நேர்மையில சரியாக இருப்பான், கணக்கு சரியா தீர்ப்பான் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இந்த உலகத்துல அறிவு கொடுக்கப்படாத ஒரு பிராணி, 5 அறிவு உள்ள பிராணி, அதுக்கு பகுத்தறிவெல்லாம் கிடையாது, ஒரு மாடு இந்த உலகத்தில் சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு மாடு இன்னொரு மாடை அநியாயமான முறையில் முட்டி தள்ளினால், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க ஹதீஸ்ல, ஒரு மாடு இன்னொரு மாடை அநியாயமான முறையில் முட்டி தள்ளினால், இந்த மாட்டுக்கு பெருசா கொம்பு இருக்கு, அந்த மாட்டுக்கு கொம்பு இல்ல, போய்கிட்டு இருக்க எனக்கு தான் கொம்பு இருக்கேன்னு ஒரு நினைப்பு வந்துச்சு, ஒரு முட்டு முட்டிட்டு போயிருச்சு. இது உலகத்துடைய சீன் முடிஞ்சு.
நாளை மறுமையில ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த 2 மாடுகளையும் அழைத்து வர செய்து, அல்லாஹ்வுடைய தீர்ப்பு எவ்வளவு சரியாக அல்லாஹ் செய்வான்னு பாருங்க. 2 மாடுகளையும் அழைத்து வர சொல்லி, இன்று கியாமத்து நாளில் தீர்ப்பு வழங்கக்கூடிய நாளில் எந்த மாட்டுக்கு உலகத்துல கொம்பு இருந்துச்சோ அந்த மாட்டுக்கு கொம்பு எடுத்துருவான். எந்த மாடு கொம்பு இல்லாம இருந்துச்சோ அந்த மாட்டுக்கு 2 பெரிய கொம்புகளை கொடுத்து, எந்த இடத்தில் எவ்வளவு வேகமாக குத்தி முட்டி தள்ளியதோ அதே போன்று குத்த செய்வான். இது அல்லாஹ்வுடைய கணக்கு. இப்ப நம்ம பார்த்துக்குவோம், வார்த்தையால செயல்களால பிறருடைய சொல், பிறருடைய சொத்துக்கள், பொருட்கள் இதுகளை எடுத்துக்கொண்டு அதை நம்முடைய சொந்தமாக்கிக்கிட்டு அந்த உணர்வே இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்கிற எத்தனை பேர் இருக்கிறான்? எத்தனை பேர் இருக்கான்? அன்னைக்கு கூட காலையில சொன்னாங்க, வண்டியில ஹெல்மெட் போடாம போனா பிடிச்சி உட்கார வச்சிருவான் ஓரமா. என்ன செய்யுங்க, 2 வீலர்ல ஹெல்மெட் போடாம போனா கூப்பிட்டு உட்கார வச்சிருவான், அவனுக்கு ஃபைன் போடுவான். ஒருத்தன் 15,000 கோடி பேங்க்ல அடிச்சிருக்கான். ஒருத்தன் 15,000 கோடி அவனுடைய மூளையை பயன்படுத்தி, அவனுடைய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி, அந்த கம்ப்யூட்டர் போன்ற தொழில் சாதனங்களை பயன்படுத்தி பேங்குடைய பணத்தை 15,000 கோடி அடிச்சிருக்கான். அவனை ரோட்லயும் உட்கார வைக்கல, தண்டனையும் கொடுக்கல. அவனை விஐபி கைதின்னு வச்சிருக்காங்க. அவனை கைது செய்யறதுக்கு முன்னாடி அவன்கிட்ட கேட்கிறான், உனக்கு எப்படி ஜெயிலு வேணும்னு கேட்கிறான். ஏன்னா அவன் அடிச்சது 15,000 கோடி. அவன்கிட்ட போய் எப்படி கேட்கிறான், உன்னை கைது பண்ண போறான், உனக்கு எப்படி ஜெயில் வேணும்னு கேட்கிறான். ஏன் அவன் என்ன விருந்தாளியாங்க? அவன் கைதிங்க. நம்மளுடைய பார்வை ஒரு திருட்டு பயல்கிட்ட போய் கவர்மெண்ட் என்ன செய்யறான், உன்னை நாளைக்கு கைது பண்ண போறேன், கைது பண்ணதுக்கு அப்புறம் உனக்கு கொடுக்குற ஜெயில் எப்படி இருக்கணும். அவர் உடனே, நான் ஹார்ட் பேஷண்ட், எனக்கு இப்படி சாப்பாடு வேணும், எனக்கு ஏசி வேணும், கலர் டிவி வேணும். அட விளக்க மாத்தல அடிக்க, குற்றம் செஞ்சவனுக்கு என்னங்க இங்க சௌரியம்? இன்றைக்கு நடக்கக்கூடிய துனியாவில் நடக்கக்கூடிய நீதி நேர்மையினுடைய காட்சியை உங்களுக்கு அமலப்படுத்துறேன். அல்லாட்ட இதெல்லாம் இருக்காது. அல்லாட்ட சட்டம் என்றால் ஒன்றுதான், நீதியும் நேர்மையும் தனிப்பட்ட முறையில் அல்ல, எல்லோருக்கும் பொதுவானது. ஒரு சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, திருடியவர்களுக்கு கரம் வெட்டப்படும், ஷரியத்துடைய சட்டம். ஃபக்தஉ ஐதீஹுமா வஸ்ஸாரிகு வஸ்ஸாரிகத்து ஃபக்தஉ ஐதீஹுமா, குர்ஆனுடைய வசனம். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் திருடி விட்டான் என்று தெரிந்தால், அது ப்ரூஃப் பண்ணப்பட்டால், சரியான முறையில் நிரூபிக்கப்பட்டால் அவருடைய கரம் துண்டிக்கப்படும். இது இஸ்லாமிய சட்டம். இதை சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதா சாரத் பின்தி ஃபாத்திமா, என்னுடைய மகள் ஃபாத்திமா திருடினாலும் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் கையை வெட்டுவதற்கு நான் ஆணையிடுவேன். இதுதான் இஸ்லாமிய சட்டம். இல்ல இது நமக்கு வேண்டிய ஆளு, போட்டு பார்த்துக்குவோம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்னு சொன்ன நாளைக்கு எல்லாம் மாட்டி தூக்கிடுவான். என்ன செஞ்சிருவான், இவர் நமக்கு வேண்டிய ஆளு, கொஞ்சம் பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நீதி வழங்கக்கூடிய விஷயத்தில் நீங்கள் பாரபட்சம் காட்டினார் அல்ல என்ன செய்வாங்க, நாளை மறுமையில கோடான கோடி மக்களுக்கு முன்னாடி வச்சு கேவலப்படுத்திடுவான். இங்க நம்ம ஒரு அழகான உதாரணத்தை பார்க்கிறோம். நீதமாக நடந்து கொள்வது என்றால் என்ன? எல்லாத்தையும் சமமா நடந்துக்கணும், எல்லாத்தையும் சமமா நடக்கணும். இஸ்லாம் சொல்லுகிறது, மரியாதை என்பது வேறு, அடிமையா போறதுங்கிறது வேற. மரியாதையை பொறுத்த வரைக்கும் என்னை பெற்ற தந்தை, மார்க்க அறிஞர்கள், சக முஸ்லிம்கள் எல்லோரையும் சமமா நினைக்கணும். ஒருத்தரை ஏத்த இறக்கமா நினைக்க கூடாது. எப்படி என்னுடைய தந்தைக்கு நான் மரியாதை கொடுக்கிறேனோ, என்னை பெற்ற அன்னைக்கும் தந்தைக்கும் மரியாதை கொடுக்கிறேனோ, அதே போல என்னை சேர்ந்த சக முஸ்லிமுக்கு நான் மரியாதை கொடுக்கணும். நீ என்ன பெரிய ஆளா, நீ சொல்றதை நான் கேட்கணுமா, அப்படி எடுத்தெறிஞ்சு பேசுறதுக்கு எங்கேயுமே அனுமதி இல்லை. அல்லாஹ்வுடைய பார்வையில் அல்லாஹ்வை தவிர இருக்கிற அத்தனை பேருமே மனிதர்கள் சமமானவர்கள் தான், எந்த ஏத்த இறக்கமும் கிடையாது. எந்த அளவுக்குன்னா ரசூலுல்லாஹி சொல்லியிருக்காங்க, நான் வர்றேன்னு சொல்லி நீங்க எந்திரிச்சு நிக்காதீங்கன்னு இருக்காங்க. இது ஹதீஸ். என்ன சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க, நான் வர்றேன்னு சொல்லி சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் வந்தவனே எந்திரிப்பாங்களாம். அப்ப ரசூலுல்லாஹ் கண்டிச்சிருக்காங்க, நான் வர்றேன்னு சொல்லி நீங்க என்ன செய்யக்கூடாது, மரியாதை நிமித்தமாக எழுந்து நிற்பதை நான் விரும்பவில்லை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்ப அல்லாஹ்வும் ரசூலும் என்ன சொல்றாங்க, மனிதர்கள் எல்லோரும் சமமானவர்கள், எந்த ஒரு தனி மனிதனுடைய மானம் மரியாதையை கெடுப்பதற்கு யாருக்குமே உரிமை இல்லை. தெளிவா சொல்றாங்க, ஒரு மனிதனுடைய மனதை கஷ்டப்படுத்துவது
காபத்துல்லாவை கடப்பாரை கொண்டு இடிக்கிற மாதிரிங்கிறாங்க. அல்லாஹு அக்பர். ஒரு மனுஷனுக்கு மனசளவுல ஒரு வார்த்தையாலேயோ அல்லது செயலாலேயோ வேதனை ஏற்படுத்துறதுக்கு எந்த அளவுக்குங்க? காபத்துல்லாவை கடப்பாரை கொண்டு இடிச்சிரு சாதாரண விஷயமா? அவ்வளவு பெரிய தவறு, அவ்வளவு பெரிய குற்றம். அதை நம்ம அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் ஒரு முஸ்லிமுடைய உள்ளத்தை வேதனைப்படுத்துவது என்பது இவ்வளவு பெரிய விஷயம். இன்னைக்கு உலகத்துல நற்குணம் நிறைந்தவராக நீங்கள் வாழ வேண்டும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அன குலித்து, நான் நற்குணம் நிறைந்த மனிதனாக அனுப்பப்பட்டிருக்கிறேன். அப்ப நற்குணம் நிறைந்தவர்னா என்ன? அழகான உதாரணத்துல சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, அக்வல் முஃமினீன ஈமானன் அஹ்ஸனுஹும் குலுகா. உங்களை ஈமான் யாருக்கு நிறைவுன்னு சொன்னா, யாருடைய குணம் நற்குணமாக, யாருடைய குணம் அழகிய குணம் வாய்ந்தவராக இருக்கிறாரோ அவர் தான் நல்லவர். சொல்லிட்டு சொன்னாங்க, ரொம்ப நல்ல மனுஷர் யாருன்னு சொன்னா அவங்க வீட்டுல போய் கேட்கணுமா. வீட்டுல போய் உங்க மாப்பிள்ளை எப்படின்னு சொல்லி அந்த அம்மாட்ட கேட்கணும். எல்லாரும் நினைச்சு பாருங்க, நம்ம வீட்டு அம்மாட்ட தெரியாத ஒருத்தர் போய் கேட்கிறார். உதாரணத்துக்கு ஒரு பேர் சொல்றேன். உங்க வீட்டுக்காரரு முத்து முகமது ராவுத்தர், யாரும் இல்லைன்னு நினைக்கிற மாதிரி பேர், அதனாலதான் சொல்றேன். முத்து முகமது ராவுத்தர் உங்க வீட்டுக்காரர் தானம்மா? ஆமாமா, எங்க வீட்டுக்காரர் தான். அவர் எப்படிப்பட்டவர்? ஆரையாங்க கேட்குறீங்க? அந்த சண்டால பாவியை கட்டினதுல இருந்து நான் நரகத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு அந்த அம்மா சொன்ன, அல்லாஹ் ரசூல் இதை எடுத்துக்கிறாங்க. இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிறாங்க. உன்னுடைய ஹியாருக்கும் ஹீரா, உன்னுடைய வீட்டாரிடத்தில் சிறந்த மனிதன் தான் மனிதர்களில் சிறந்தவன் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஊர்ல பார்த்தா அவர் நல்ல மனுஷருங்க, ஆஹாஹா அவர் அப்படி, அவர் சொன்னா அதுக்கு அப்பீல் கிடையாது, அவர் நல்ல மனுஷர் அப்படின்னு ஊரெல்லாம் சொல்லுவான். வீட்டுல போய் கேட்டா சொல்லுவேன். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு ஆள் நல்லா 5 வகுத்து தொழுகிற நல்ல மனுஷன், அவரை வீட்டுல போய் கேட்டிருக்காங்க. ஜமாத்து வருவாங்கல்ல, தப்லீக் ஜமாத்து வருவாங்கல்ல, அவங்கள வந்து கேட்டிருக்காங்க, இந்த ஊர்ல யார் நல்லா தொழுகிறாளி, இந்த மாதிரி இன்ன பேர் உள்ளவர், அவர் 5 வேளை தொழுகாளி, நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப அவர் எங்கன்னா அவர் எங்க ஊருக்கு போயிட்டார். அப்ப ஜமாத்து போய் என்ன பண்ணுச்சு, அவர் வீட்டுக்கு போயிட்டார். வீட்டுக்கு போயிட்டு, சலாம் அலைக்குமா, உங்க வீட்டுக்காரர் நல்லா தொழுவாகலாம்ல, இப்ப எங்க போயிட்டார்? அந்த மாடு மேய போயிருக்குன்னு அந்த அம்மா என்ன சொல்லுச்சு? ஊர்ல என்ன சொல்றேன், ஊர்ல எல்லாரும் என்ன சொல்றாரு, அவர் 5 வக்து தொழுகையாளி, அவரை பார்த்தா நாங்கெல்லாம் சலாம் சொல்லுவோம். அவர் எப்பவுமே 24 ஹவர்ஸ் தொப்பியோட இருப்பார், தாடியோட இருப்பார், முழுக்கை சட்டை கையிலேயே மடிச்சு கட்ட மாட்டாரு, ராவுத்தர் அப்படித்தான் இருப்பார் அப்படி ஊர்ல சொல்றாங்க. வீட்டுல போய் கேட்டா அந்த அம்மா என்ன சொல்லுது, மாடு மேய போயிருக்கு, எப்போ வரும்னு தெரியாது. முடிஞ்சா மார்க்கு டோட்டல் அவுட். அல்லாஹ் இதைத்தான் பாக்குறான். உன்னுடன் உன்னை நம்பி வந்த மனைவி உன்னை பத்தி என்ன சான்று கொடுக்குறா அப்படின்னு அல்லாஹ் பாக்குறான். ரசூல் அதான் சொல்றாங்க, என்னுடைய வீட்டாரிடத்தில் நான் சிறந்தவன், எனவே மனிதர்களில் சிறந்தவன். யாராவது சொல்லுங்க, ஏன் பொண்டாட்டிட்ட போய் கேளியா, நான் தான் சொக்க தங்கன்னு சொல்லுவான்னு சொன்னா உண்மையிலேயே நீ நல்லா இங்க விட்டா ஷார்ட் 4 6 அடின என்ன டி. ரசூலுல்லாஹ் சொல்றான், மார்க்கம் சொல்லுது டிங்கிற வார்த்தையே மனைவியை பார்த்து சொல்லக்கூடாதுங்கிறாங்க. என்ன சொல்றாங்க? டி, பாடி போடின்னு பேசுறாங்க இல்லையா, அந்த டிங்கிற வார்த்தையே மார்க்கம் மனைவியை பார்த்து சொல்வதற்கு அனுமதி தரவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை எப்படி கூப்பிட்டுருக்காங்க தெரியுமா? ஆயிஷா தான் பேரு, ஆயிஷாமா பேரு ஆயிஷா. அவங்களை எப்படி கூப்பிடுவாங்க தெரியுமா ரசூலுல்லாஹ்? ஆயிஷ், செல்ல பேரு. யாராவது உங்க மனைவி செல்லமா கூப்பிட்டுருக்கீங்களா? ஏய் அப்படி நாக்கு துண்டா போயிறேன். ஒரு மாப்பிள்ளை மடிச்சு கட்டையில அந்த அம்மா ஆடனு, அவன் வந்துகிட்டு இருக்கேன், என்ன மாதிரியே அக்கா வீட்டுக்கு போயிருவேன் நீ. இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு உலகத்துல. ரசூலுல்லாஹ் கூப்பிடுவாங்க ஆயிஷா நாயகிய, எப்படி? யா ஆயிஷ், செல்ல பேரு. கூப்பிட்டு பாருங்களேன். இதுக்கெல்லாம் வயசு இல்லைங்க, 70 ஆனாலும் 80 ஆனாலும் மனைவி நம்ம மனைவி. இன்னைக்கு போய் மனைவிய ஒரு செல்லமா என்ன பேரோ அந்த பேர்ல பாதியை சொல்லி கூப்பிட்டு பாருங்க. என்ன இது வரைக்கும் இல்ல, அங்க இருந்து பதில் வர என்ன இன்னைக்கு வரைக்கும் பதில கொடுத்தாரா, இன்னைக்கு சும்மால அப்படின்னு கேட்பாங்க. இது வரைக்கும் உனக்கு புத்தி வல்லியான்னு கேட்பாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க ஆயிஷ்னு கூப்பிட்டுருக்காங்க. அடுத்து எப்படி கூப்பிட்டுறாங்க? ஹுமைரா. எப்படி கூப்பிட்டாங்க? ஹுமைரா வந்து ஆயிஷாவுடைய பேர் இல்ல. ஹுமைரானா அரபியுடைய அர்த்தத்தை பாருங்க, சிவந்தவளேன்னு அர்த்தம். செக்க சிவந்தவளே ரசூலுல்லாஹ் கூப்பிட்டதுங்க. இன்னைக்கு இருக்க கிறுக்கு பையில பாட்டு எழுதுறாங்க, இன்னைக்கு இருக்கிற கிறுக்கு பை என்னென்னமோ வார்த்தையை போட்டு எழுதுறாங்க.
ரசூல்லா கூப்பிட்டாங்க, சிவந்தவளே, சிவப்பானவளே. ஐஷா அம்மா அப்படியே வெக்கத்துல முகம் செவந்து போயிடுவா. என்னைக்காவது வீட்டில் நடந்திருக்கமா? கல்யாணம் பண்ணிட்டு வந்த அன்னைக்கு நடந்திருப்போம். அடுத்த நாள் மாப்பிள்ள மாமூலா மாறிடுவார். உன் வீட்டாரிடத்தில் சிறந்தவர் தான் அல்லாஹ் ரசூல்கிட்ட சிறந்தவங்க ரசூல்லா சொல்றாங்க. இன்னொன்னு இங்க கவனிக்கணுங்க. இந்த ஹதீஸை சொல்லிட்டு ரசூல்லா சொன்னாங்க, ஒரு ஆண் மகன் 2 பேர் எடுக்கக்கூடாதான். ஒரு ஆண் மகன் 2 பேர் எடுக்கக்கூடாது. ஒண்ணு பொண்டாட்டி தாசைங்கிற பேர் வரக்கூடாது, அம்மா பிள்ளைங்கிற பேர் எடுக்கக்கூடாது. தராசு மாதிரி இருக்கு. பொண்டாட்டி தாசன்னா என்ன அர்த்தம்? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, திருமணம் முடித்து கொண்டு வந்த பின் உன் மனைவியுடைய வார்த்தையை கேட்டுவிட்டு உன் பெற்றோரை துன்புறுத்துவது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. முதல்ல அப்படித்தான் ஆரம்பிப்பான். கல்யாணம் முடிச்சுட்டு வந்த உடனே ஃபர்ஸ்ட் ஒரு வாரம் 10 நாள் ஆகும். மெதுவா சொல்லுவான் அம்மாட்ட, ஏமா அதே சின்ன பிள்ளை, நீங்க கொஞ்சம் ஒத்தாசி பண்ணக்கூடாதா? இதெல்லாம் 1500 வருஷத்துக்கு மேலே ரசூலுல்லாஹ் பேசிட்டா. என்ன சொல்லுவானா, அது சின்ன பிள்ளை, இப்பதானமா வந்திருக்கு, நம்ம நம்பித்தானே வந்திருக்கு, அத்தா அம்மாவெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கு, என்ன ஜெயில கிடக்கு. அப்படியே மெல்ட் ஆயிரும், மெழுகுவத்தி மாதிரி மெல்ட் ஆகி அம்மாட்ட சொல்றது என்னன்னு சொல்லி, அதுக்கு கொஞ்சம் ஒத்தாசை பண்ணுமா, எல்லா வேலையும் அது பார்த்துறேன், ஆனா அது சுடுதண்ணி மட்டும்தான் வைக்க. என்னங்க இன்னைக்கு காலத்து பொம்பளை பிள்ளைகளுடைய நிலைமையை சொல்றேன். பொம்பளை பிள்ளை வயசுக்கு வந்துருச்சுன்னு சொன்னா சமையல் சொல்லி கொடுக்கறது இல்லை, கஷ்டமான வேலையெல்லாம் சொல்லி கொடுக்கறது இல்லை. அந்த பிள்ளைய பொத்தி பாதுகாத்து கட்டி கொடுக்குற பிள்ளைன்னு சொல்லி கட்டிலே படுக்க வச்சு கட்டி கொடுத்துருவான். என்ன சமைக்க தெரியும்னா சுடுதண்ணி போடுவாங்க, அது வேற ஒண்ணுமே தெரியாது. என்ன சொல்லுவான், கட்டி கொடுத்துரு அந்த மாப்பிள்ளை அம்மாட்ட சொல்லுவான், அந்த பிள்ளை எல்லாமே வேலை பார்த்துருவான். நான் மாமிட்ட கேட்டேன், நீ கொஞ்சம் ஒத்தாசையா மட்டும் இரு. இது 1 மாசம் 2 மாசம் ஓடும். 3 மாசம் ஆன உடனே சொல்லுவான், ஏமா நீ தான் 60 வருஷமா சமைச்சு பழகினால தானே, நீ சமைச்சா என்ன கேடுமா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கட்டி கொண்டு வந்த மனைவியின் பேச்சை கேட்டுவிட்டு பெற்றோரை துன்புறுத்தக்கூடியவன் சரியான முஸ்லிம் இல்ல. அவனுக்கு உலகம் கொடுக்குற பேர் என்னங்க, பொண்டாட்டி தாசன். அந்த பேர் எடுக்கக்கூடாது. 2வது சொல்றாங்க, அம்மா பிள்ளைங்கிற பேரையும் எடுத்துடக்கூடாது. சில பேர் என்ன செய்வான், கட்டிட்டு வந்தோடனே சொல்லுவான், உங்க அத்தா அம்மா உங்க ஊர்ல, இங்க எங்க அத்தா அம்மா தான் உனக்கு அத்தா அம்மா, அவங்க சொல்றத நீ கேட்கணும், சத்தம் போடக்கூடாது, சுவிட்ச் ஆஃப் சைலண்ட்ன்றான். இவன் அம்மா பிள்ளை, மனைவியுடைய உரிமையை பறிச்சுட்டான். 2 பக்கமும் சாயக்கூடாது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இது ரொம்ப கஷ்டம், ஆம்பளைகளுக்கு ரொம்ப கஷ்டம். ஆனா பேலன்ஸ் பண்ணி தான் ஆகணும். 2யும் சரியாக இந்த பக்கமும் சாயாம அந்த பக்கமும் சாயாம கொண்டு போறவன் தான் சரியான முஸ்லிம் மூமின் என்பதாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இப்ப நம்ம எல்லாம் யோசிச்சு பாத்துக்கிறோம். அத்தாவா இருந்தாலும் சரி, மயனா இருந்தாலும் சரி, அத்தாவுக்கும் அம்மா இருக்காங்க வீட்டுல, மயனுக்கு மனைவி இருக்கு வீட்டுல. அது கிரடு கட்டையா இருந்தாலும் சரி, 40ல இருந்தாலும் சரி, 20ல இருந்தாலும் சரி, இல்ல யூத்தா இருந்தாலும் சரி, எல்லாரும் அவங்கவுங்களுடைய மனைவியோடு எப்படி நடந்துக்கிறோம் அப்படின்னு யோசிங்க. எப்படி நடந்துகிட்டோம், இப்படி நடந்துக்கிறோம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பெற்றோருக்காக மனைவியை துன்புறுத்து போகணும், மனைவிக்காக பெற்றோரை உதாசீனப்படுத்து போகணும், சரியான முஸ்லிம் இல்ல. இங்கதான் நம்ம நீதத்தை நிலைநாட்டணும். இங்கதான் நம்ம நீதத்தை நிலைநாட்டணும். மற்றவங்களை விட்டுருங்க. இஸ்லாம் இப்படித்தான் சொல்லுகிறது. இஸ்லாம் இப்படித்தான் சொல்லுகிறது. மனைவியிடம் நாம் நடந்து கொள்கிற முறை, அந்த மனைவி சொல்லணும், மற்ற பெண்கள்கிட்ட சொல்லணும், என் வீட்டுக்காரு அத்தா அம்மாவோட எப்படி பிள்ளையா நடந்துக்கிறாரோ அதே மாதிரி என்கிட்ட சரியான கணவனா நடந்து கொள்கிறார் என்று அந்த மனைவி சொல்ல வேண்டும். பெற்றோர் சொல்ல வேண்டும், என் பிள்ளை எப்படி என் மருமகள்கிட்ட சரியான கணவனா நடந்துக்கிறானோ அதே மாதிரி எங்களுக்கு பிள்ளையா தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறான்னு சொல்லணும். நடந்துக்கிறோமா? ஒரு பக்கம் பாஸ் ஆனா இன்னொரு பக்கம் ஃபெயில் ஆயிரும், ஒரு பக்கம் பாஸ் ஆனா இன்னொரு பக்கம் ஃபெயில் ஆயிரும், அதனுடைய இயல்பு. ஆனா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, 2யும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகணும். அதுக்காகத்தான் அல்லாஹ் இந்த வசனத்தை சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூனூ கவ்வாமீன பில் கிஸ்தி. நீங்கள் மனைவிக்கும் உங்களுடைய தாய்க்கும் இடையில இருந்தாலும் சரி, உங்களுடைய பிள்ளைகளுக்கு இடையில, அழகான உதாரணம் சொல்றாங்க, பிள்ளைகளுக்கு இடையில கூட நீங்க என்ன செய்யக்கூடாது, பாரபட்சம் காட்டக்கூடாது. ஒரு பிள்ளைய தூக்கி பிடிக்கிறது, இன்னொரு பிள்ளைய மட்டம் தட்டுறது. நம்ம ஊர்ல அப்படி இருக்காது. நான் சில ஊர்களை பார்த்தேன், 2 பிள்ளை தான் இருக்கேன். ஒரு பிள்ளைய கொண்டு கான்வென்ட்ல கட்டி வருஷத்துக்கு 65,000 ரூபாய் கட்டுவான். இன்னொரு பிள்ளைய ஊராட்சி ஒன்றிய பள்ளியாசல அனுப்பி ஐயோ முட்டை வாங்கிட்டீங்க சொல்லுவான். ஏன்னா 2ஐயும் நீ தானே பெத்த, இதுல என்ன பாரபட்சம் கேட்டா அவன் சொல்லுவான், அந்த பையன் என்னைய மாதிரியே இருக்கான்,
அப்ப இவன் அடுத்த வீட்டுக்குள்ளையா? இதெல்லாம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். உருவங்கள் தோற்றங்கள் எல்லாம் அல்லாஹ் தர்றது. 4 பிள்ளை பத்திருக்கணும், 4 பிள்ளைல ஒரு பிள்ளை அத்தா மாதிரி தான் இருக்கும். எல்லா பிள்ளையும் அத்தா மாதிரி இருக்காது. சொல்லுவான், அந்த பிள்ளை என்னைய மாதிரியே இருக்கா, அதனால கான்வென்ட்ல கட்டி 60,000 ரூபாய் படிக்கிறேன், இவன் என் மாதிரி இல்லை, அவனை வெட்டிட வேண்டியதானே, கொன்ற வேண்டியதானே. ஏன் அதை ஊராட்சி ஒன்றிய இந்த பாரபட்சத்தை மார்க்க விரும்பல, இந்த பாரபட்சத்தை மார்க்க விரும்பல. ஒரு சஹாபி சொல்றாங்க, நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட என் பிள்ளைய கூட்டிட்டு போனேன், பையன் 10 வயசு பையன், 10 வயசு பையனை கூட்டிட்டு போய் சொன்ன ரசூலுல்லாஹ், யார் ரசூலுல்லாஹ் இது என் பையன், இவனுக்கு நான் ஒரு அடிமையை எழுதி வச்சிருக்கேன். நான் ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, உனக்கு எத்தனை பிள்ளைன்னு? எனக்கு 4 பிள்ளை. எல்லாருக்கும் அடிமையை கொடுத்தியா? இல்ல கொடுக்கல. அப்ப இந்த கொடுத்த அடிமையை முதல்ல திருப்பி வாங்கி, நீ நீதி செலுத்தினவனா இருக்க முடியாது. இல்ல இல்ல எனக்கு இந்த பையன் நல்ல பையன், நல்ல பையன் கெட்ட பையன் நீ மார்க் கொடுக்க கூடாது, நீ பெத்த பிள்ளை எல்லாமே சமமா தான் நடத்தின, அவனுக்கு ஒண்ணு கொடுத்தா அதே மாதிரி எல்லா பிள்ளைக்கும் கொடுக்கணும். இந்த நீ ஒளிச்சு வச்சுட்டீங்க அக்காவுக்கு தெரியாம, அல்லாஹ் கொடுத்து தூக்கிடுவான், அல்லாஹ் குத்தி தூக்கிடுவான். இந்த மாதிரிலாம் பண்ணா நம்ம பிள்ளைகளுக்கு இடையில சமமா நடந்துக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன வட்டங்களில் நாம் நடந்து கொள்வது தான் பின்னால நம்ம பிள்ளைங்க நம்மள்கிட்ட சுமூகமா சமாதானமா நடந்துக்கிறோம். நாட்டு இன்னைக்கு பாக்குறோம்ல, அப்பனை கொன்ற மகன் பேப்பர்ல வருது, தந்தையை கொன்ற மகன் வருது, அண்ணனை வெட்டி கொன்ற தம்பி, இதெல்லாம் பேப்பர்ல பாக்குற செய்தி. இதெல்லாம் ஏன் வருது? நாம சின்ன பிள்ளைல நாமளே விதைச்சிட்டோம், பிரிச்சுட்டோம். நீ ஸ்பெஷலு நீ சாதா அப்படின்னு சொல்லி நாம பிரிச்சதுனால வரக்கூடிய வினைகள். அப்ப இந்த மாதிரி விஷயங்கள்ல நாம சமமாக நீதமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹும் ரசூலும் விரும்புகிறார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா எல்லா நிலையிலும் நீதத்தோடு நடந்து கொள்ளக்கூடிய மக்களாக நம்மை அல்லாஹ் கபூல் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.